வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். சூப்பரான அருமையான டீ டைம் ஸ்நாக் ஒன்று இன்னைக்கு செய்யலாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மிக்சர் தாங்க. காரா பூந்தி, ஓமப்பொடி, நிலக்கடலை, பொட்டுக்கடலை, பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே வறுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தாங்க மிக்சரு. இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்குறேங்க, காஞ்சிட்டு இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஓமப்பொடி எப்படி தயார் செய்கிறதுன்னு முதல்ல பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 பங்கு கடலை மாவும் 1 பங்கு அரிசி மாவும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் பிசறி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு பிசைஞ்சாச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம முறுக்கு பிடி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு மாவை உருட்டி அதுக்குள்ள பிடிக்குள்ள போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு காஞ்சிட்டு இருக்கிற எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும், ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா பிழிஞ்சு விட்ட உடனே எல்லாம் சீக்கிரமாக கருகி போயிடும். பார்த்து பொறுமையாக செய்யணுங்க. கையில் எண்ணெயோட ஆவி படாமல் பார்த்துட்டு கொஞ்சமாக மேலே நின்று பிழிஞ்சு விடணுங்க. பாருங்கள், ஒரு பக்கமாக வெந்த உடனே திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்த உடனே எண்ணெயோட பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருங்க. அப்போ நம்ம பார்த்துட்டு கரெக்டான பதத்தில் எடுத்துடலாம். இப்படி சூப்பராக ஓமப்பொடி உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். ஏற்கனவே நான் ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்குறேங்க. அதனோட லிங்க்கும் கீழே தர்றேங்க, அதுலேயும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை அப்படியே வச்சிடலாங்க, எண்ணெய் வெடியட்டும். இது மாதிரியே எல்லா ஓமப்பொடியையும் பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாங்க, ஃப்ரை பண்ணி. இப்போ அதே பவுலில் 4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை சமையல் சோடாவும் சேர்த்துக்கிறேன். சமையல் சோடா கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க, ரொம்ப அதிகம் தேவையில்லை. அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் சேர்க்கணுங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கணுங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணுங்க. அப்போ தான் நல்லா பூந்தி ஒரே மாதிரி சீராக விழுவும். பாருங்க, அடுப்பில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ ஓட்டக்கரண்டியில் மாவை எடுத்து ஊற்றுறப்ப கீழே பாருங்கள் பூந்தி எப்படி விழுது, ஒரே மாதிரியாக உருண்டையாக விழுது பாருங்கள். சீக்கிரமாக ஊற்றிட்டு கரண்டியில் தேய்ச்சி விட்டு எடுத்துடணுங்க. ரொம்ப நேரம் விட்டோம்னா அடிப்பகுதியிலலாம் கரண்டியோட அடிப்பகுதியில் வெந்துடும். ஒவ்வொரு தடவையும் ஊற்றிட்டு கரண்டியை கழுவி வச்சிடணுங்க, சுத்தம் பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா மாவு ஒட்டி இருந்தால் பூந்தி சரியாக விழாது. இப்போ பாருங்கள், இப்படி ஒரே மாதிரி பூந்தி அழகாக ஒரே மாதிரி உருண்டையாக விழுந்துருக்கு பாருங்கள். இதை நல்லா திருப்பி திருப்பி விட்டு கரெக்டாக வெந்த உடனே எடுத்துடலாங்க. லைட்டாக செவந்து வர்றப்போ எடுத்தால் போதுமானதாக இருக்குங்க.
பூந்தி பிழிஞ்சு விடுறப்ப மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் இருக்கணும். அப்போ தான் பூந்தி ஒரே மாதிரியே உருண்டையாக விழவும், இல்லைன்னா வால் மாதிரி நீட்டு விழுந்துருங்க. அது பார்க்க நல்லா இருக்காது. இனிப்பு லட்டு செய்யறதுக்கு வேணால் அந்த மாதிரி பூந்தி விழுந்தாலும் பரவாயில்லைன்னு செய்யலாம். மிக்சருக்கு அந்த மாதிரி இருக்கிறப்ப நல்லா இருக்காதுங்க. பாருங்க, இருக்கிற மாவை எல்லாத்தையுமே இதே மாதிரி பூந்தியாக ஊற்றி எல்லா காரா பூந்தியும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்படி சூப்பராக மணிமணியாக ஒரே மாதிரி உருண்டையாக வந்திருக்கு பாருங்க. இதை தனி பூந்தியாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை ஒரு சல்லடையிலேயே வச்சு அப்படியே எண்ணெயில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கிறேன். எண்ணெய்க்குள்ளே போட்டோம்னா அதை எடுக்கிறது ரொம்ப சிரமமாக போயிடும். பாருங்கள், பொட்டுக்கடலையும் அதே மெத்தடில் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது முந்திரி பருப்பையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ 2 முழு பூண்டை தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் எண்ணெயிலே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவுக்கு போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தாங்க. ஓமப்பொடி, காரா பூந்தி, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு, பொட்டுக்கடலை, நிலக்கடலை எல்லாமே வறுத்து எடுத்து ரெடியாக இருக்குதுங்க. இப்போ நம்ம பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓமப்பொடியை உடச்சி விட்டுக்கலாம். கை வச்சு இந்த மாதிரி நொறுங்க உடச்சி விட்டுக்கலாம். இப்போ கூடவே காரா பூந்தியும் சேர்த்துக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, நிலக்கடலை, பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் மிளகுத்தூளும் போட்டு கலந்துக்கலாம். அது மிக்சருக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது மாதிரி வீட்டில் ஒரு டைம் செஞ்சோம்னா அது ஒரு வாரத்துக்கு கூட வச்சிருந்து சாப்பிட்லாங்க. கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி மிக்சர் செய்யறதுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.